அனைவருக்கும் வணக்கம். இப்போ வி நெக்கில் பட்டையான பார்டர் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க, முதல்ல ஷோல்டரோட லெஃப்ட் சைடு எடுத்துங்க. லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஜாயிண்டில் ஆரம்பிங்க. பட்டையான பார்டரை முதல்ல ரெண்டு பக்கமும் மிதியிடம் அடித்து ஓரம் அடிச்சுக்கிறோம். நமக்கு அது ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் பார்டர் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்ட்ரைட்டாக தைக்கிறீங்க. அதுக்கு பிறகு அந்த வளைவு ஆரம்பிக்கிற இடத்துல லேசாக பொடி சுருக்கம் வைங்க. அவ்வளோதான், லேசாக தான் இருக்கணும். சின்னதாக பொடி சுருக்கத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 3 அல்லது 4 வைக்கலாம், அந்த வளைவுக்கு தகுந்தாப்புல. இங்கே ஏன் இதை சுருக்கம் வைக்கிறோன்னா, பார்டரோட இன்னொரு ஓரம் இருக்குது பாருங்க, அது லேசாக விரிஞ்சு கொடுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த பொடி சுருக்கத்தை வைக்கிறோம். இப்போ பாருங்க, சென்டர் வரும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் சுருக்கத்தை எடுத்து வைக்கணும். நம்ம பார்டரை ரெண்டு பக்கமும் ஓரம் அடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் அழகாக வி மாதிரி அதை வைக்கணும். பாருங்க, மடிக்கிறது அழகாக உள்ளார போயிடணும். அதோட சென்டரில் வியோட நடு இருக்குது இல்லைங்களா, நடு பகுதி, அந்த நடு பகுதியில் அந்த வி கரெக்டாக செட் ஆகணும். பாருங்கள், கீழவும் எதுவும் எக்ஸ்ட்ரா துணி மீறக்கூடாது. மடிப்பு அழகாக அந்த வியில் உட்காரணும். இதில் மட்டும் என்ன பண்ணுறோம், சென்டரை பிடிச்சி நடுவில் ஒரு தையல் போட்டுடுறோம். கரெக்டாக அந்த வியில் சென்டராக இருக்கிற மாதிரி, சரியாக சென்டர் கோணலாக போயிடக்கூடாது. சென்டரில் வச்சு தையல் போட்டுக்கிட்டு வரோம். இப்போ பழையபடியே திரும்ப இந்த பக்கத்தை தைச்சிட்டு வரோம். பொடி சுருக்கம் அதேமாரி அந்த வளைவில் ஒரு 3 அல்லது 4 வைங்க போதும். ஓரமாகவே தைச்சிடுவாங்க. பார்டரை ஜாக்கெட்டு ஓரத்தில், கழுத்து ஓரத்தில் வைக்கணும். ஜாக்கெட் துணி தெரியாத அளவுக்கு பார்டரை நல்ல ஓரத்தில் வச்சு கடிக்க தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடுக்கு வரும். ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த வளைவுக்கு அதேமாரி ஒரு 2 அல்லது 3 சுருக்கத்தை வச்சுங்க. முடிக்கிற இடத்துல மடிச்சிடுறோம், பிசுரை மடிச்சிடுறோம். அடுத்ததாக இன்னொரு பக்கத்தில் தையல் போடுறோம். இப்போ இன்னொரு பக்கத்தில் தையல் போடும்போது அந்த பட்டை ஜாக்கெட்டில் சுருக்கம் வராத அளவுக்கு நீவி இழுத்து பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், அந்த சுருக்கம்லாம் நமக்கு அழகாக விரிஞ்சு கொடுக்குது. பாருங்கள், சென்டருக்கு வந்துடுறோம். இன்னொரு பக்கத்தில் அழகாக அது விரிஞ்சு கொடுக்குது. சுருக்கம், ஜாக்கெட்டில் சுருக்கம் இல்லாத அளவுக்கு தையல் போட்டுடுறோம். லாஸ்ட் எண்டு முடிச்சிடுறோம். இப்போ நம்ம அந்த சுருக்கம் வச்சோம் இல்லைங்களா, சின்ன சின்ன பொடி சுருக்கம், அதிலெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு தையல், அவ்வளோதான். இதே மாதிரியே திரும்ப, ஏன்னா அந்த சுருக்கம் ஒரு படிமானமாக மறையிற மாதிரி பண்ணிடுறோம். சும்மா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் அந்த சுருக்கத்து மேலே தையல் போடணும். இதை ஃபஸ்ட்டு தையல் போடும்போதே நம்ம போடணும். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாதுன்றதுனால நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதை போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி அந்த சுருக்கத்தை படிமானமாக தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா க்ளீனாக ஆகிடும். இதுதான் பட்டையான பார்டரில் சுருக்கம், வி நெக்கில் சுருக்கம் வைக்கிற மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரி வச்சு பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா க்ளீனாக வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.